ஆனால் தேவன் சொல்கிறார், உங்களுடைய மன அழுத்தத்திலிருந்து தப்பி செல்ல ஒரு 3 வழிகளை நான் சொல்லுகிறேன். நம்பர் 1, முதலாவது உங்களுடைய ஜபங்கள், யுவர் அப்பீல். அது எப்படி வேண்டுமானால் இட் ஷுட் பி டிவைன் ஜஸ்டிஸ். ஒரு 3 குறிப்புகளை சொல்லுகிறேன். இரண்டாவது, எதற்காக ஜெபியுங்கள், டிவைன் மெர்சி. மூன்றாவது, டிவைன் ஆக்ஷன். என்னுடைய செய்தியை கருத்தாய் கேளுங்கள் அன்பானவர்களே. அப்படிப்பட்ட நேரங்களிலே முதலாவது ஜெபிக்க மறவாதிருங்கள். அது கடினமான நேரங்கள் தான். வளர்ந்து கொள்ளப்படுகிறோம், தப்பி செல்ல வழி இல்லை, வேறு மார்க்கமே இல்லை, எப்பக்கமும் நெருக்கப்படுகிறோம். பவுலியான் சொன்னது போல அந்த நேரங்களிலே அன்பானதே பிள்ளைகளே 17ஆம் சங்கீதத்தை வாசிக்க அன்பாக கேட்கிறேன். நெருக்கப்படுகிற நேரங்களில், நொறுக்கப்படுகிற நேரங்களில், இக்கட்டான நேரங்களில், வாழ்வே இல்லாத நேரங்களில் நண்புடைய பிள்ளைகளே சங்கீதம் 17 எடுத்து வாசிக்க அன்பாக கேட்கிறேன். அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது. 17ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம், நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறேன். எத்தனை பெரிய காரியங்கள் இதற்கு நான் கொடுக்கிற தலைப்பு என்னவென்றால் டிவைன் ஜஸ்டிஸ். அந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் போதே இப்படி ஆரம்பிக்கிறது, கர்த்தாவே இந்நியாயத்தை கேட்டருளும். ஒரு சின்ன கேள்வி, இக்கட்டு நேரங்களிலே அன்பானுடைய தேவன் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆர் யூ ஜஸ்டிஸ் ஆர் இன்ஜஸ்டிஸ்? அநியாயமாக என் வாழ்க்கை இருக்கும் போது, கிரமம் இல்லாமல் இருக்கும் போது, என் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமில்லாமல் இருக்கும் போது, தேவனுக்கு பயன்படாமல் இருக்கும் போது, ஆண்டவருக்கும் பயனில்லை, திருச்சபைக்கும் பயனில்லை, சொந்த குடும்பத்திற்கும் பயனில்லை. How can I justify my life? என் வாழ்க்கை எப்படி நியாயப்படுத்த முடியும்? இன்றைக்கு அநேகர் தவறான வாழ்க்கை வாழ்கிறார்கள், அதை நியாயப்படுத்துகிறார்கள். தவறான உறவு, தவறான தொழில், அதை நியாயப்படுத்துறாங்க. அவர் பண்ணலையா, இவர் பண்ணலையா, அவர் அப்படி இல்லையா, இவர் இப்படி இல்லையா, அவர் எனக்கு துரோகம் பண்ணினான், எனவே நான் அவருக்கு துரோகம் பண்ணினேன். அதாவது தவறுகளை நியாயப்படுத்துகிற உலகத்துல வாழ்கிறோம் எல்லாருமே. ஒரு சின்ன கேள்வி, உங்கள் தவறை நீங்க நியாயப்படுத்துறீங்களா? தவறுகளை ஒத்துக்கொள்ளுங்கள். அதாவது தேவன் கிரியை செய்ய வேண்டுமானால் 2 காரியங்கள், சரண்டர் அண்ட் சப்மிஷன். அர்ப்பணியுங்கள், ஒப்புக்கொடுங்கள். இன்றைக்கு எல்லாருக்கும் ஜெபம் என்னவென்றால், தேவன் எனக்கு உதவி செய்ய வேண்டும், தேவன் என் ஜெபங்களை கேட்க வேண்டும். நிச்சயமாய் கேட்பார். But there are 2 things very necessary in your life. One is submission, அர்ப்பணம். இன்னொரு சரண்டர். ஆண்டவரே நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என்னை கேட்டு